ஏமா அழுதுட்டு இருக்க? அழாத. ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டுருக்கா, என்ன ஏதுன்னு பேசிட்டு தானே வரப்போறான். இல்லைங்க, காலையில போன மனுஷன் இன்ன வரைக்கும் வீடு வரல. என்ன ஆகுதோ ஏதாவதோன்னு தெரியல. ஏமா அழுதுட்டு இருக்க? அழாத. ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டுருக்கா, என்ன ஏதுன்னு பேசிட்டு தானே வரப்போறான். இல்லைங்க, காலையில போன மனுஷன் இன்ன வரைக்கும் வீடு வரல. என்ன ஆகுதோ ஏதாவதோன்னு தெரியல. அதுவும் இல்லாம தம்பி வேற காசு கட்டி இருக்கான். ரெண்டு பேர்த்தையும் உள்ள இது புடிச்சு போட்டுட்டா என்ன பண்றது? யாரு? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியா? நம்ம பார்த்துக்கலாம். அப்படியெல்லாம் என்ன அவங்கள அனாமத்தை விட்டுருவோமா? சொல்லு பாப்பா. நம்மக்கிட்ட என்ன பணம் காசா இல்லை? உன் தம்பி 10 லட்சம் என்ன, அவனுக்கு 5 லட்சம் சேர்த்து 15 லட்சமா கொடுப்போம். நம்ம வீட்டில் என்ன ஒன்றும் இல்லாமையா இருக்கு? இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருப்போமே. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. தொழில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மக்கிட்ட தான் தொழில் இருக்கு. அப்புறம் என்னத்தை போய் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு கிடக்குற? விடு, பார்த்துக்கலாம். மாசமா இருக்க நேரத்துல இப்படி ஒரு நிலைமை. இவரு இத்தனை வருஷம் இந்த குழந்தை இல்லாம இருந்து இப்பதான் ஒரு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பமே ஒண்ணா இருக்கு. அதை இதை நினைச்சு மனசை போட்டு உழப்பிக்காதம்மா, சரியா? அப்படியெல்லாம் அவங்கள தவிக்க விட்டுட்டு நம்மளும் இருந்துட மாட்டோம், சரியா? பாத்துக்குவோம், விடு. எதையும் நம்ம மோதி பாத்துக்கலாம். நீங்களாம் படிச்சவங்க தானே? படிச்சவங்கள வந்துட்டு இப்படி குறுக்கு வழியில ஒரு வேலையை பார்த்துருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், அது வந்து என்ன இல்ல சார்னு இல்ல சார். எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். காசு பணம் இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் குறுக்கு வழியில போயிட்டு கவர்மெண்ட் உத்தியோகத்தை வாங்கிடலான்னு நினைக்கிறதுனால தான்டா படிக்கிறவங்கெல்லாம் அச்ச என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா விரக்தியில குடும்ப கஷ்டமேன்னு சொல்லிட்டு சாதாரண கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் என்னைக்கும் சம்பாதிச்சு பணக்காரனாவே இருக்கணும், எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் முன்னைக்கே வரக்கூடாது, அந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கீங்க. சாதாரண ஆளா இருந்து பார்த்துருந்தா தானடா உங்களுக்குலாம் அருமை என்னன்னு தெரியும். காசு இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்களா? இல்ல சார், எங்க மாமாவுக்கு வேலையே கிடைக்கல, அதான் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு விடணும்னு தான். சொல்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? இந்த ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக எத்தனை கோடி பேர் தெரியுமா? எத்தனை கோடி பேர் கோச்சிங் கிளாஸ்க்கு போறாங்க, வீட்லயே படிக்கிறாங்க. ஏன் நான் ராத்திரி பகலா ஒரு நல்லதுக்கு போகாம கெட்டதுக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே அடந்து ஒரு சோறு தண்ணி இல்லாம படிச்சு படிச்சு இந்த ஒரு நாள் இந்த ஒரு எக்ஸாமுக்காக அவங்க முழு வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாங்கடா. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க காசு இருக்குன்ற ஒரு இதுல இப்படி சொடக்கு போடுற நேரத்துல காசை கொடுத்து வேலையை தட்டி தூக்கிடுறீங்க. இந்த வேலை கிடைக்காம எத்தனை பேர் விரக்தியில சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? சார், நாங்க பண்ண தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்களா? டேய், என்னடா நீ மன்னிப்பு கேட்டோடனே நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? உள்ள வச்சு லாடம் கட்டி மொத்தத்தையும் உருவிட்டு தான் அனுப்புவேன் பாத்துக்க. எத்தனை ஏழைப்பட்டவங்க தான் குடும்பத்துக்காக இந்த வேலைக்காக இருக்காங்க தெரியுமாடா? எத்தனை பேர் இந்த வேலை கிடைச்சுனாதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியும், தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், தன் குடும்பத்தை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வர முடியும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த வேலைன்றது அவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம்டா. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைன்ட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா ஏழைங்களுக்கு அந்த மாதிரி இல்லடா, இதுதான்டா அவங்களோட வாழ்வாதாரமே. கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாத்துக்கும் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படி வேலை கிடைச்சாலும் அவங்கள நிம்மதியா கூட வேலை செய்ய விடுறது இல்லை. எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் அசால்ட்டா காசு இருக்குன்ற தன்னாவட்டில் எல்லாம் பண்றீங்க. மன்னிச்சிருங்க சார், இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சோனையும் நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டோம் சார். இது எதுவும் தெரிஞ்சு பண்ணல சார். இப்படி சொல்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? தெரிஞ்சு பண்ணலையாமல? தெரிஞ்சு தட்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க தானடா? படிச்சவனுங்க தானே? பார்க்க பார்க்க அப்படியே எனக்கு பத்துக்கிட்டு வருது. இதுவே அந்த லேடி வந்து கோர்ட்ல வச்சு இதை சொல்லலைன்னா காலத்துக்கும் இது தெரியாமையே போயிருக்கும். நீங்க நல்ல சொகுசா உங்க வாழ்க்கையே மேல 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 கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க. உன்னோட இடத்துல சாதாரண ஒருத்தர் இருக்க வேண்டிய இடம்டா. உங்ககிட்ட காசு இருக்குன்ற தெனாவட்டில் நீ அங்கே போய் உட்காந்து இருக்கிற. வருஷக்கணக்கால நான் இல்லை சார், ஏதோ ஒரு 6-7 மாசமா தான் சார் இந்த வேலை. அரைஞ்சு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டேன்.
உன் பக்கத்துல இருக்க நியாயத்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா. சார், என்ன தப்புனாலும் என்ன பார்த்துக்கோங்க சார். எங்க மாமாவை விட்டுருங்க சார். எங்க அக்கா மாசமா இருக்கா, அதனால அவங்கள விட்டுருங்க சார். நான் எந்த கேஸா இருந்தாலும் என் மேல கொடுங்க சார். நான் தான் சார் காசு கட்டினேன். சார், அப்படிலாம் இல்லை சார். நான் தான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், நிலைய ஒரு வேலை இல்லை. என்னதான் நாங்கள் பணக்காரங்களே இருந்தாலும் எங்கள் வீட்டில் குழந்தை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக என் பொண்டாட்டி எங்கள் வீட்டில் ஏற்றுக்கல சார். அதனால தான் சார் நான் ஏதாவது வேலைக்கு போகணுன்ட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒருத்தர் மூலியமாக எனக்கு இப்படி ஒரு வேலை இருக்குன்னு தெரிஞ்சுது. நான் தான் என் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா நான் காசு திருப்பி கொடுக்குறேன்னு. இவருக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். எதுனாலும் நீங்கள் என் மேலே கேஸ் கொடுங்க சார். மாமா கம்மன் இருங்க மாமா. இந்த நேரத்தில் நீங்கள் அக்காவோட இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையை பண்ணாதீங்க, கம்மன் இருங்க. ஐயோ ரவி, நீ முதல்ல கம்மன் இரு. ஏற்கனவே உமாவும் இல்லை, அதுவும் இல்லாமல் குழந்தை ஒத்தையில் இருக்கா. அத்தை மட்டுமே எத்தனை நாள் குழந்தைய பார்க்க முடியும் சொல்லு பார்ப்போம். குழந்தைக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்க. நான் இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ ரவி. நீ வெளியே இருக்கிறதா நல்லது. ஐயோ மாமா, அக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அதனால என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் நீங்களும் அக்காவும் பார்த்துக்க மாட்டீங்களா என் பிள்ளைய? ஐயோ ரவி, நீ புரிஞ்சுக்கோ ரவி. ஐயோ மாமா, அக்கா மாசமா இருக்க நேரத்துல நீங்க பக்கத்துல இருக்கணும். இப்பதான் பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருக்கு. இந்த நேரத்துல நீங்க இது சரியா வராது மாமா. ஏய், என்னங்கடா என்ன? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், மாமன் மச்சான் ஒருத்தனை விடாம ஒருத்தனை அப்படியே தாங்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், பாரு, உன் குடும்பத்துல 1000 கன்றாவி இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை. உன் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ண போறோம். சார், நாங்க எந்த தப்புமே பண்ணலையே சார். 7 மாசம் என்னமோ தான் சார் நான் வேலை செஞ்சிருப்பேன். ஏன் சார், நாங்க லஞ்சம் கொடுத்ததை மட்டும் சொல்றீங்க, எங்ககிட்ட லஞ்சம் வாங்கினவரை நீங்க பிடிக்கவும் இல்லை, அதை பத்தி நீங்க பேசவே இல்லையே சார். அவனை பிடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பியாச்சு. அப்படியெல்லாம் நாங்க அனாமத்தை விட்டுற மாட்டோம், சரிங்களா? நீங்க ஒன்றும் எங்களுக்கு சட்டம் சொல்லி தர தேவையில்லை. 2 பேரும் போய் மூலையில உட்காருங்கடா, போங்கடா. சரி, எங்க மாமாவை மட்டும் விட்டுருங்க சார். ஏய், தொலைச்சு கட்டிப்புடுவேன், போ. அவங்க பண்றது தப்புன்னு ஒரு நிமிஷம் உணர்றாங்களா? எவ்வளவு தெனாவட்டா பேசுறானுங்க பாரு. சாதாரண அடித்தட்டு மக்களும் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லி அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை எல்லாம் ஏற்பாடு பண்ணா இவங்க எப்படி அதை சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க பாரு. இருக்கிறவனுங்களே மேலே ஏறிக்கிட்டே போகணும், இல்லாதவன் என்னைக்கு கீழேயே தான் இருக்கணும், கொட்டை கொட்டை குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொட்டுனவன் நிமிந்து பார்த்தா அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளை மாதிரி ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதி எழுதி அதில் செலக்ட் ஆகாமல் வருஷம் வருஷம் இதுக்காக வாழ்க்கையே ஒப்படைச்சு இப்போதான் ஒரு வேலை கிடைச்சி நம்மளே வந்து உட்காரோம். நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷத்துல இவங்க வந்து டான்னு உட்காருவாங்கன்னா நம்ம விட்டுட்டு அமைதியாக இருக்கணுமா? இவனுங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனுங்களுக்கு கொடுக்குற தண்டனை இனிமே எவனும் இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சரக்கு 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 அடிக்கவா, சரக்கு அடிச்சா உடம்புல தான் ஒரு கெடுக்கவா. சோறு போடுறே குந்தானே, சோறு போடுறேன், சோறு போட, சோறு போடுறே, சோறு போடு. தினந்தோறும் இந்த ஆளுக்கு சோறு போட்டு கொடுக்க வந்தானே எகத்தாளமாக போச்சு. இனிமேல் என் கையால் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். கடக்கட்டும், சோறாமல சோறு வயிறு வெந்து குடல் வெந்து போனால் தானே தெரியும். சோறு போடு, சோறு போடு, சோறு போடு. எந்திரிக்கவே கூடாது, கடக்கட்டும். இந்த ஆளுக்கு சோறு ஒன்று தான் குறைச்சல். நமக்கு என்ன வந்துச்சு எதுவும் தெரியாத மாதிரி நம்ம பாட்டுக்கு இருந்துக்குவோம். பட்னியாக கிடக்கட்டும். தினமும் அடித்தாலும் உதச்சாலும் பொண்டாட்டி வயிற்ற நிறச்சிருவான்னு இவனுங்களை மாதிரி குடிகாரனுங்களாம் நினைக்கிறதுனால தான் இன்னமும் இந்த நாடு இப்படியே இருக்குது. முதல்ல இந்த குடிகாரனுங்களுக்கு பொண்டாட்டிங்க மாறினா தான் சரிப்பட்டு வரும். நாம்ளும் இவனுக்கு வாயால் சொல்லி பார்த்தாச்சு. இனி இவன் திருப்பி அடித்தா அதுக்கு நான் அடி திருப்பி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. வயிற்றில் ஒரு புள்ள இருக்குது, ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை நினைக்கிறான் இவன். ஒரு வார்த்தை நினச்சானா? குட்டி 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 குட்டி. என்னமோ நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரியும் இவன் ஏதோ தப்பே பண்ணாத நல்லவன் உத்தமன் மாதிரியும் என்னமா நடிச்சுக்கிட்டு திரியறான். நானும் பழையபடி மாறக்கூடாது, சரி குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சு இருக்கணும்னு நினச்சா நம்மளை மேற்கொண்டு மேற்கொண்டு சீண்டிக்கிட்டே இருக்கான்.
இனிமே பார், சீண்டுனா அதுக்கப்புறம் செதச்சிட வேண்டிதான். இங்கே இறங்கிக்கோ. என்னாச்சு? ஏன் இரும்புற? இல்ல கிளைமேட் மாறி மாறி வருது இல்ல, அதான் கொஞ்சம் செட் ஆகல, தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு, அதான். சரி, இரு, வீட்டுக்குள்ள போனோடனே உனக்கு ஏதாவது சுடுதண்ணி எதுவும் வச்சு தரேன். ஆ அதோ தட்டு. ஊட்டி இருக்குடா உள்ள. அம்மா தான் உள்ள பூட்டி வச்சிருக்கும் போல இருக்கு, இரு பாக்குறேன். அம்மா 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 மா கதவு திறங்க. மா அப்பா மா கதவு திறங்கம்மா. மா கதவு திறங்கம்மா. அம்மா அம்மா மாமா கதவு திறங்க மாமா. மாமா. ஓஹோ, ராத்திரி பகல ஊரை சுத்திட்டு வருவாங்க, இவங்க வந்தோடனையும் கதவை திறக்கணுமா? இன்னைக்கு அந்த மனுஷனும் இல்ல, 2 பேரும் வெளியிலேயே கிடக்கட்டும். என் வயிற்றுச்சில கொட்டிவிட்டு இவங்க உள்ள வந்து கூடி கொலாவை விற்குவாங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பேசாமல் இருக்கணுமா? இருக்கட்டும், வெளியவே கடக்கட்டும். மாமா கதவை திறங்க மாமா. என்னடா தூங்கிட்டாங்க அப்படியே 2 பேரும்? அதானே 2 பேரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு, கதவை தட்டி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. பின்னாடி பக்கம் எது கேட்டு இருந்தா கூட குதிச்சாவது உள்ள போயிடலாம், அதுவும் இல்ல. இப்ப என்னடா பண்றது? அதுதான் யோசிக்கிறேன், ராத்திரி நேரத்துல உன்னை எப்படி வெளியே வச்சுட்டு. அது ஒன்றும் பிரச்சனைடா, உனக்கு வேற கோல்டு மாதிரி இருக்கு, ஒரு சுடுதண்ணி கூட வச்சு கொடுக்க முடியலையே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு, இப்போ என்ன பண்றது? மறுபடியும் தட்டி பார்ப்போம், இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நேரம் தானே, அப்படியே இங்கேயே ஷாலை வச்சு போட்டு 2 பேரும் படுத்துருவோம். ஏய் லூசு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்படி வெளியில இப்படி உன்னைய வச்சுட்டு அது சரியா வராது, அதுவும் 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, சரியா? என்னதான் இவங்களுக்கு இப்படி ஒரு தூக்கம் வரும்னே தெரியல. அம்மா அம்மா கதவை திறங்கம்மா. கதவு திறப்பேன், கதவை. நேரத்துக்கு என் அண்ணன் பிள்ளைய கட்டியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு வாசல்லே உக்காந்துருந்து உங்கள் 2 பேத்தையும் ஆரத்தி கரைச்சி ஊற்றி கூப்பிட்டு உள்ளே விடுவேன். ஆனால் எனக்கே பிடிக்காத காட்டுச்சிரிக்கையை கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இவங்களுக்கு நம்ம நேரத்துக்கு கதவை திறக்கணுமா? கதவு திறக்க மாட்டேன், வெளியவே கடங்க. மாமா கதவை திறங்க மாமா. நானே கதவை வந்து திறப்பேன், பார்த்துக்கிட்டு உட்காந்துருடி. கதவு திறக்கிற மாதிரி இல்ல. சரி விடு, இங்கேயே படுத்துக்கலாம். இன்னும் ஹோட்டலுக்கு எதுவும் போவோமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் செட் ஆகாது. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? அதுக்குன்னு இப்படி உன்னை வெளியவே படுக்க வச்சு அந்த அளவுக்கு ஒன்றும் கேவலமானவன் கிடையாது. வண்டியில ஏறு, நம்ம ஏதோ ஹோட்டல் எது ரூம் எடுத்து தங்கல ராத்திரிக்கு. இல்லடா சொன்னா கேட்கணும், ஏறு போலாம். அநியாயம் பண்றாங்க வீட்டில். ஒரு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு என்ன, இதுல வேற ஃபோன் வாங்கிக்கமா, நான் வாங்கி தரேன்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை. எனக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நீ வாங்கி கொடுக்கறது எதுவுமே வேணான்னு. அப்பாவும் தூங்கிட்டு இருக்காரு. ஷோ, அவருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. 2 பேருக்கு அப்படி என்னதான் தூக்கம் கேட்குதுன்னு தெரியல. சரிடா கோவப்படாத, வயசானவங்க வயசான காலத்துல இப்படிதான் தூங்குவாங்க, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. வண்டி எடு, நம்ம போவோம். ஏக்கா புள்ள வீட்டுக்கு வந்துச்சுன்னா இருக்க சொல்லி இருக்கலாம்லக்கா, ஏக்கா அப்படி விரட்டி விட்ட? என்ன மாம்ச நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவ பண்ணுனதெல்லாம் உனக்கு மறந்துருச்சா? வீட்ல நல்லவ மாதிரி, எப்படி நல்லவ மாதிரி அம்மா கஷ்ட நஷ்டம் எல்லாம் கூடவே இருந்து பார்த்துட்டு எப்படி வேலை பார்த்து விட்டுருக்கா. அவளை எப்படி நீ வீட்டுக்குள்ள விடுன்னு சொல்லுவ? உனக்கே கொஞ்சம் மனசாட்சி வேணாமா? ஐயோ நான் அதுக்குன்னு சொல்லல. நீ எதுக்குன்னு சொல்ல வேண்டாம், கூடவே இருந்து எப்படி குளிய பறிச்சிருக்கா. அவ நல்லா இருக்கணும்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு பண்ணாங்க தெரியுமா? என்னைய கரிச்சு கொட்டுவாங்க, தண்டை சோறு அப்படி இப்படின்னு. நான் பெருசாவே கண்டுக்கவே மாட்டேன். சரி என்னைக்காவது ஒரு நாள் எலிக்கு ஒரு கனவு வரும்ல அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். இவளுக்கு அவ்வளவும் செஞ்சும் வச்சும் பெத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இவ பாட்டுக்கு தாலியும் கட்டிக்கிட்டு வீட்டுல வந்திருந்தானா என்ன சொல்லுவேன்? ஆரம்பத்துல இவ அவன் கூட பாக்கிறது பேசுறதுல எனக்கு தெரியும். இருந்தாலும் நானும் இவ சரி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கே ஒரு நாள் மாறிடுவா, அதுவும் இல்லாம அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, இனி இந்த குடும்பம்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பயும் கூட என் பேச்சை கேட்காம அவ இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா, அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அக்கா நீயும் இப்போ கோகுலம் கோவப்படுறதுல வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு, நான் நியாயம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கக்கா. அதுவும் இல்லாம நம்மளே தேடி போனா கூட அப்படியேப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்குமானா சத்தியமா கிடைக்காதுக்கா. எனக்கு தெரியாதடா தம்பி, அந்த பையனை சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்துருக்கேன், நம்ம வீட்டில் இருந்திருக்கான். அப்படின்னும் போது அவன் எப்படி நம்மள எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த 2 பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான், நல்லா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவங்க அம்மா நம்மளை பார்த்து என்னென்ன வார்த்தை பேசிட்டா தெரியுமா? இன்னைக்கு மட்டும் நான் அவங்கள சரி நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா,
அவளை இத்தனை நாளாக வெறுத்து ஒதுக்கணும். இன்னைக்கு வந்திருக்க பிள்ளைய உட்கார வச்சு என் கையால் சோறு ஊட்டணும் வைக்கணுன்ற ஆசை இருக்காதுன்னு நினைக்கிறியா? பெத்த மனசு அம்பட்டு வலியும் வேதனையுமா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேத்தையும் இருக்க வச்சு என் கையால் ஆக்கி போடணும்னு அம்பட்டு ஆசையெல்லாம் இருந்துச்சுப்பா. ஆனால் நாம் அதை மட்டும் செஞ்சிருந்தேன்னு வையே, அவங்க அம்மா என்ன திரும்ப சொல்லியிருப்பா? இந்தா அவங்கள வெறுத்து ஒதுக்குற மாதிரி எல்லாம் பண்ணாளுங்க. இப்போ பாரு, குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துக்கிட்டு என் பையனை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாளுங்க. நல்லா வசதியான மாப்பிள்ளை, நல்லா ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சிருக்கான். என் பையனை வளைச்சி போடுறதுக்கு தான் இந்த வேலை 2 பேரும் பார்த்துருக்காளுங்கன்னு சொல்லி அவள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாப்பா. அவள் பேசுகிற பேச்செல்லாம் என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியாதுப்பா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். அந்த மனுஷனும் அந்த என் மாமியார் கிளவியும் என்னை பற்றி தப்பு தப்பா ஊர் முழுக்க பேசி வச்சுருக்காங்க. இன்னைக்கு வேலைக்கு போகலான்னு 8 கால் எடுத்து வச்சு அங்கே உள்ளுக்குள்ளே போனது தான் என்னமோ நீ அப்படி போயிட்டியாமல, என்னமோ கூட்டிகிட்டு போயிட்டியாமலன்றாங்க. எனக்கு எம்பட்டுக்கு அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? என் தம்பின்னு நான் எத்தனை பேத்துக்கு சொல்ல முடியும்? சொல்லு பார்ப்போம். ஊரில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்கிற நிலமையாக இருக்குது. இதில் நான் அவங்களை சேர்த்துட்டேன்னு வையே, அவள் இவங்க 2 பற்றி நிம்மதியாக இருக்க விட மாட்டா. அன்னைக்கு வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஒதுக்கிட்டு இன்னைக்கு கூடி கும்மாளம் போடுறாங்கன்னு சொல்லி அப்படி பேசுவாயா? அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். உள்ளுக்குள்ள அம்பட்டு பாசம் இருந்தாலும் வெளியே கல்லு மாதிரி இருந்தேன். அக்கா, உண்மையை சொல்ல போனோன்னா அவங்க 2 பேரும் விஷயம் எனக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்துச்சுக்கா. அப்போ அந்த பையன் சொன்னது, என் வீட்டில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கள் அத்தை பிள்ளையை தான் கட்டினாலே கட்டணும்னு. ஆனால் எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் அம்புட்டு கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படும் போதெல்லாம் என் கூட இருந்த என் தனலட்சுமியை விட்டுட்டு இன்றைக்கி வசதி வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் என் தனலட்சுமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எங்கள் அம்மா அவளை ஏதாவது தப்பாக பேசிடுவாங்க. அதனால தான் என் சொந்த உழைப்பில் மற்றவங்கள மாதிரி கூடிய கிடின்னு எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகாமல் அவளை ஒரு வீடு கட்டி மகாராணி மாதிரி கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சேன். அப்பயே அந்த பையன் சொன்னான், அந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லையோ, என் அத்தையும் மாமாவும் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறாங்க, அவங்கள அந்த சொந்த வீட்டில் வச்சு அழகு பார்க்கணுன்றது எங்களோட ஆசையே. அப்படியெல்லாம் சொன்ன பையன்க்கா. அந்த பையனும் சரி நம்ம பிள்ளையும் சரி ஒரு காலமும் தவறான வழியில் போனது கிடையாதுக்கா. என்ன பயத்தில் அந்த பையன் தாலி கட்டிட்டான். அவங்க அம்மா அவங்க அண்ணன் பையனை கட்டி வச்சிருமோன்னு. மற்றபடி ரொம்ப நல்லவங்கக்கா. நல்லவங்கன்றதால தானடா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி விடுக்கா, விடு, நீ அழாத. சரி சரி, இட்லி ஆற போகுது, கடையில இருந்து வாங்கிட்டு வந்தது, சாப்பிடுங்க டக்குன்னு. எங்க போனீங்க? எல்லாம் சம்மந்தி வீட்டுக்கு தான். சம்மந்தி வீட்டுக்கா? ஏன், என்ன பிரச்சனையாங்க? பிள்ளைக்கு வளகாப்பு போடணும்னு மூஞ்ச 3 முழத்துக்கு நீட்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அதுதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கேட்க போனேன். என்னங்க சொன்னாங்க? இப்போதைக்கு அவங்களுக்கு வாழ்க்கை படம் தான் முக்கியம், அதை விட இது ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சாங்க. சரி, அவங்க சொல்றதுதான் சரின்னு நானும் வந்துட்டேன். என்னங்க பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் நம்ம புள்ளங்க, வேற யாரோவா? இங்க பாரு, நான் எது முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். சரியா? என்னப்பா, என்ன சத்தம்? ஒன்றும் இல்லப்பா, நீங்க போய் படுங்க போங்க. மாமா படுத்திருந்தோம், இன்ன வரைக்கும் 2 பேரும் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னாச்சோ ஏதாச்சுன்னு தான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஓடி வந்தோம். என்ன மாமா? அது ஒன்றும் இல்லம்மா, உன் நாத்தனாருக்கு 7 பிறக்க போகுதுல்ல, அதான் சரி ஒரு வளகாப்பு எதுவும் போட்டு விடுவோமேன்னு பார்த்து அவங்க வீட்டில் கேட்க போனேன். உங்க அத்தை தான் இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காளே, பார்க்கவும் சங்கட்டமா இருக்குன்னு தான் போனேன். ஏன்பா, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அன்னைக்கு நான் போனதுக்கே என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான்னு சொல்றேன். மறுபடியும் அவ வீட்டில் போய் அசிங்கப்படணும்னு எல்லாத்துக்கும் என்ன தலையில எழுதி ஒட்டி இருக்கா? நீங்க போய் உங்க பிள்ளைக்கு வளகாப்பு பண்ணுங்க, இல்ல வேற எந்த கன்றாவிய வேணாலும் பண்ணுங்க. நானும் என் பொண்டாட்டியும் அந்த இடத்துக்கு வரமாட்டோம் சொல்லிட்டேன். டேய், என்னடா அண்ணடா நீ, அதுவும் இல்லாம தாய் மாமன், நீ இல்லாம எப்படிடா? மாமா, நான் எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுத்து போவேன் மாமா. ஆனால் ஒரு கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னோனையும் ஒரு அண்ணனா இவர் போய் ஓடி போய் கேட்க போனதுக்கு அவள் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டா. அதை ஒரு கட்டின பொண்டாட்டியை என்னால் பக்கத்துலேருந்து கேட்க முடியல. அவள் புருஷன் மாதிரி என் புருஷன் குடிகாரனா இருந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தா கூட மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் அவர் எந்த தப்புமே பண்ணாமல் அவளுக்கு ஒரு கஷ்டம்னு போய் கேள்வி கேட்டதுக்கு என் புருஷனை பார்த்து நீ எல்லாம் எனக்கு அண்ணனா, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறா. அதுக்கப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த இதுக்கு வந்து நிற்போன்னு நினைக்கிறீங்க? என்னம்மா, நீ தான் கொஞ்சம் நல்ல பொண்ணு, வீட்டில் இருக்க கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கொண்டு பார்த்தா நீயே இப்படி பேசுறியம்மா. ஆமாம் மாமா, நான் எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் புரிஞ்சுக்குவேன் தான், எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போவேன் தான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறேன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவேன்னு இல்லை. என் புருஷன் எனக்கு முக்கியம்.
அவர் எந்த இடத்துலையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நான் விட மாட்டேன். உங்களுக்கு உங்கள் பொண்ணு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்காக அவங்கள நீங்கள் வெறுத்து ஒதுக்கணும்னு நான் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு செய்கிறத விட 100 மடங்கு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பண்ணுங்கள். ஆனால் என் புருஷன் எந்த சபையிலையும் வந்து அசிங்கப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். அதானே, அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தான் ஆளாளுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவீங்க. என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய போட்டு அடிக்கிறேன் வைக்கிறேன்ற அது உங்களுக்கு புரியுதா? அத்தை, இப்போ கூட அவள் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு எனக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் விட உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, யார் மேலே தப்பு இருக்குது என்ன ஏதுன்னு. அதை விட்டுட்டு எங்களை குறை சொல்லாதீங்க. ஆமாப்பா, உங்களுக்கு விருப்பப்படியோ அதை பண்ணுங்க, என்னையே எதுக்கும் கூப்பிடாதீங்க. பார்த்தீங்களா, மருமவன் நீங்க பாத்தீங்களா? உங்க மருமவோட உண்மையான குணம். இன்னைக்கு நம்ம எல்லாம் குடும்பமா ஒண்ணு சேர்ந்துருவோம். இப்ப நீங்க என் பக்கம் தலை சாஞ்சிட்டீங்கன்னு தான் இப்படி பேசிட்டு போறா. இதுதான் அவளோட உண்மையான குணம். வாயை மூடு. ஒரு புள்ள நல்லா இருந்தா ஒரு புள்ளைய கீழே இறக்கி பேசுறதா உனக்கு பொழப்பேன். 2 பேரும் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? அன்னைக்கு போய் இருந்ததுக்கு யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க, தெரிஞ்சுக்க. நீ தான் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் கவலை இல்லைன்னு இருப்ப. எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு ஏதோ நிச்சயம் இருக்கா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு